ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் ஹெர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது முடி கொட்டுறதை தடுத்து முடி நல்லா லாங்காக வளர வைக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரே மாதத்தில் உங்களோட ஹேர் ஃபாலில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி உங்களோட முடியோட வளர்ச்சிலையும் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க. நம்மளோட ஸ்கால்பில் வேர் பகுதியிலேருந்து, அதாவது ஹேரோட ரூட்லேருந்து முடி உதிர்வது குறைஞ்சிட்டாலே போதும், நம்மளோட முடி வந்துட்டு சீக்கிரமாக நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளர ஆரம்பிச்சிடும். இதை ஹேர் பேக்குன்னு சொல்கிறத விட ஹேரோட ரூட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணி தரக்கூடிய பேக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹேரோட ரூட்டை இது ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். முடி கொட்டும் போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், முடியோட வேர்லேருந்து கொட்டுதா இல்லை பாதியிலேருந்து முடி கட்டாகி விழுதான்னு. ஹேரோட ரூட்லேருந்து முடி வளரும்போது ரொம்ப மெலிஞ்சு போய் வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த முடி கண்டிப்பாக உதிர்ந்துடுங்க. அப்போது ஹேரோட ரூட் வந்துட்டு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஹேர் பேக் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தருங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 4 பெரிய காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நமக்கு இலை நிறைய வரவிடாமல் தடுக்கும். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வெந்தயம் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம் நம்மளோட முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடும். இது ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரியே இருக்குங்க. இது வந்துட்டு முடி ட்ரை ஆகாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளோட டேண்ட்ரஃபை இது ரெடியூஸ் பண்ணி தரும் அண்ட் ஸ்கால்ப்பையும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்படி நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம சேர்க்குறனால அதோட விரைப்புத்தன்மை நீங்கி மிக்சியில் நல்லா அரைபடுங்க. அதனால தான். இந்த கருவேப்பிலையில் புரதம், பீட்டா கரோட்டின், இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இது நம்மளோட முடி வளர்ச்சியை வேகமாக தூண்டிவிடும். முடியும் நல்லா கருப்பாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு பார்க்க ரொம்ப திக்காக தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா தலைமுடியை அலசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதோட திப்பி வந்துட்டு நம்ம தலையில் அங்கங்கே தங்கிடும். ஸோ இதை நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்படி நம்ம கையால் பிழியும் போது நமக்கு ஹேர் பேக் எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்படி நல்லா வடிகட்டிட்டு இந்த ஜூஸை மட்டும் ஸ்கால்பில் அப்ளை பண்ணும்போது முடியோட வேரில் நல்லா இறங்கும் அண்ட் முடி வளரும் போதே ஸ்ட்ராங்காகவும் வளருங்க. இப்போ இந்த பேக் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீமியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்குது. கையில் எடுக்கும் போதே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயில் வச்சுட்டு நல்லா சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆயில் ஹேரில் தான் இருக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கால்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா முடியும் பிரித்து விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இதை தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லா கூலிங்காகவும் இருக்குங்க. மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கால்பில் ஒவ்வொரு முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு புது முடி வளரும்போது வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வளரும், முடியும் கொட்டாமல் இருக்குங்க. இப்போ முடியை நல்லா பிரிச்சுட்டு முடியோட டாப்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணினாலும் 4 ஹெட்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிடணும். இப்படி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு மசாஜ் கொடுங்க. இப்படி நல்லா மசாஜ் பண்ணும்போது பேக் வந்துட்டு ஸ்கால்பில் நல்லா இறங்குங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு அல்லது சிகக்காய் எது வேணாலும் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. நான் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதும் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஒரு முடி கூட எனக்கு கையில் வரலைங்க. அந்த அளவுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஹேர் பார்க்கும்போதே தெரியுங்க, லைட்டாக ஈரமாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால நான் முன்னாடியே வீடியோ எடுத்துருக்கேங்க. ஹேர் நல்லா ட்ரை ஆன பிறகு முடி வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நேச்சுரலான வாசனை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் பேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. 1 டைம் ஹேர் வாஷ்லேயே செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி கொட்டுறது நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடுங்க.
வீக்லி இதை நம்ம 2 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஹேர் கேர் டிப்ஸுக்கு நம்ம சேனல் அனுஷ்கா ஹெர்பலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.